நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நம்முடைய தூய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, பரிசுப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எட்டட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவுக்கு பயனுள்ள வேலையாக மாறட்டும். இன்னிடத்தில் இருக்கிற ஆண்டவர் எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். இந்த வேளையில் எங்கள் நடுவில் பிரசன்னமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரனே தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவராஜனே, நாம் மந்தை அவர் மேய்ப்பனார். கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்தவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே, அவரநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நீர்க்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிற திரியேக தெய்வம் ஆகிய பிதா குமாரன் நாவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, என்னை பரிசுப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. என்னுடைய உள்ளம் ஆண்டவரே அசுத்தமானது, என்னுடைய அசுத்தமான உள்ளத்தை பரிசுப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நான் நிற்பதற்கு தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, குழந்தை உள்ளம் போல மாற்றுங்க என்ற பாடலை பாடும். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்ற பாடலை நாம் பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சத்திரியை போக்கும் இயேசு நாயகா,
குழந்தை உள்ளம் ஆகும் இயேசு நாயகா. திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா. இருவை இழாது காரும் இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. இருவை இழாது காரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எந்தன் கண்மலையானவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய கண்மலையாக, நம்முடைய புகலிடமாக நாம் இருக்கும்போது நாம் மிக சந்தோஷமாய் தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியும். பிரியமானவர்களே, அவர் என்னை காக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சிறகுகளின் கீழே நான் என்றென்று மகிழ்வாயிருக்கிறேன். எனவே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவர் நம்மை சதா காலமும் நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய நடத்துதல் சதா காலம் இருக்கிறது. மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய கடைசி தருவாயில இனிமேல் உலகத்தில் அவர் இருக்க மாட்டேன் என்ற எண்ணம் அவருக்கு வந்தபோது, வயது ஆனபோது, தளர்ந்து போன போது, அவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன்னுடைய ஆதாரம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் ஆண்டவர் மட்டுமே நமக்கு ஆதாரமாக அடைக்கலமாக இருக்கிறார். அவரை தவிர ஆதாரம் அடைக்கலம் என்று யாருமே கிடையாது. நமக்கு சதா காலமும் அரசாளுகிறார். சதா காலமும் நமக்கு அடைக்கலமாக, நமக்கு பாதுகாப்பாக இந்த ஆண்டவர் இருக்கிறார். யார் ஆண்டால் என்ன, யார் நமக்கு தலைவராக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, யார் நம்மோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, ஆண்டவர் சதா காலமும் நம்மை நடத்துகிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன்.
மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. சிவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ தயவால், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ தயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. நம்முடைய வாழ்க்கையின் பெரிய சந்தோஷமே ஒரு நாள் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் ஒன்றாக கூடுவோம். மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமனமாக ஒன்றாக கூடுவார்கள். அங்கே உங்களுடைய பெயர் வாசிக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், இயேசுவுக்காக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் சொன்னால்,
வாழ்ந்திருப்போம் என்றால் நம்முடைய பெயர்கள் அங்கே வாசிக்கப்படும். மத்திய ஆகாயத்தில் நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகளாக ஒருமனமாக நாம் கூடுவோம். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். When the roll is called upon yonder, I'll be there. தேவனுடைய தாசர்களோடு இருப்போம். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறதா? நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே, அந்த நம்பிக்கையில தான் வாழ்கிறேன் என்று சொல்கிறீர்களா? அப்படி சொல்லாதிருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த நித்திய நம்பிக்கை எனக்கும் தாரும் என்று கேட்போம். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஆரவாரத்தோடு இந்த பாடலை பாடலாம். திவ்ய எக்கால சத்தம் கேட்கையில் தோன்றும் காலத்தில். கால சத்தம் கேட்கையில் தோன்றும் காலத்தில் ஆவலாய கிளர்ச்சி கண்டானந்திப்பே. மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்ச லோகத்தில் நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். நித்திரை செய்து பக்தர் உயிர்த்து வானம் ஏகுவார். மீட்பர் மாண்பை கண்டு ஆரவாரிப்பேன். விசுவாசிகள் எல்லோரும் விண்ணில் கூடி வாழுவார். அந்த நாளில் நானும் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். இயேசுநாதர் பேரன்பை எங்கும் கூறும்படிக்கு சோர்வில்லாமல் வேலை செய்து ஜீவிப்பேன். பின்பு தாசர் ஒன்று கூடி தேவ சந்நிதியிலே நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். When the trumpet of the Lord shall sound, and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair. When the saved of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. On that bright and cloudless morning, when the dead in Christ shall rise, and the glory of his resurrection share, when his chosen one shall gather to their home beyond the skies, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. Let us labor for the Master from the dawn till setting sun. Let us walk of all his wondrous love and care. Then when all of life is over, work is over here, and the roll is called up yonder, I'll be there. When the roll
is called up yonder, when the roll is called up yonder, when the roll is called up yonder, when the roll is called up yonder, I'll be there. ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் குயவன், நான் ஒரு களிமண். என்னை உருவாக்கினவர் நீர், என்னுடைய அவயவங்களை சிருஷ்டித்தவர் நீர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தவரும் நீர். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீர். என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்னை உண்டாக்கி நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை பயன்படுத்துங்க, பயனுள்ள பாத்திரமாக நிறுத்துங்க என்ற அர்த்தமுள்ள இந்த பாடலை பாடுவோம். குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னை கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் இளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தேன். கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம்
பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் பாடவும் உம்மை துதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தீங்க. நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய குற்றம் குறையெல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள் சுவாமி. நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடையாதுப்பா. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே நம்முடைய தூய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே அந்த வேளையில் எங்களை பரிசுப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே நம்முடைய கிருபை, நம்முடைய பிரசனம் அவளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே நம்முடைய திருக்கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சுகப்படுத்தும் இயேசுவின் வல்லமை அவர் சரீரத்தில் இந்த வேளையில் இறங்குவதாக. இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகத்தையும் பலத்தையும் எடுத்துக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒருவேளை எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்தித்த ஆண்டவரே மக்களுக்காக ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறோம் சொன்ன மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவள் எல்லாரையும் நீர் தொடர்ந்து சந்திக்கும்படியாய், அவர்களை நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்க உதவி செய்யும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே தாக்கத்தை முழுவதுமாய் ஆண்டவரே நீர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு நல்ல சூழ்நிலை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு திறந்த வாசலை நீர் கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே ஊழியத்திற்கு ஒரு திறந்த வாசலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. திறந்த வாசலை தாரும் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகளை தாரும். ஆண்டவரை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தாரும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்துவீராக. அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க உதவி செய்யும். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை வாலிபர்களை ஆண்டவரே பெரியவர்களை சிறுவர் சிறுமிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். சுகத்தோடு பலத்தோடு வழி நடத்தும். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே நம்முடைய பலன் நம்முடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயிருக்காக ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவருடைய கரத்தில் எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் போதுமானவராயிரும். இந்த நாட்களில் வாலிபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கை மாறி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அமைத்து கொள்ள வேணும் சுவாமி. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கை பாதையை சரியாக அமைத்து கொள்ள தேவன் கிருபை தர வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுகளை ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். அறிவிப்புகள். இந்த ஆராதனை இப்படியே தொடரும். சில மறு அறிவிப்பு வரும் வரை இந்த ஆராதனை இப்படியே தொடரும். நீங்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் மற்ற ஆராதனைகளை எப்படி நீங்கள் பங்கு பெறுகிறீர்களோ அதுபோல இந்த ஆராதனையிலும் நீங்கள் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை வழிநடத்த வேணும். இன்று மாலை வழக்கம் போல் 6 மணிக்கு ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் நடைபெறும். அந்த சண்டே ஸ்கூல் வகுப்பிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை அனுப்பி வைங்க, அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புதன்கிழமை தோறும் மாலை 7:15 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. அந்த ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய குற்றம் குறையெல்லாம் மன்னிங்கப்பா, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க.
ஆண்டவரே நீர் பேசுங்க, உம்மோடு கூட ஒத்துழைக்க மட்டும் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் இதயத்தை தாங்க. இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள் ஜிம் எலியட் ராஜ், திரு ஜே ரிச்சர்ட் உம்ரன், ஜே ஜெரோம் ஜான் எட்வின் ராஜ், அருள் திரு கிங்ஸ்லி ரூபன், திருமதி டி லதா தங்கமணி, ரெபேகா ஃபீபி ரிச்சர்ட், திருமதி ரீட்டா ஏஞ்சலின் எட்வின், கே வர்ஷா குமாரராஜ், ஏஎஸ் ரூபன், ஆர் ஜெமீமா ஜெனிஃபர், திரு வி ஜானகிராமன், திருமதி சி ராகவி விஜய் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். திரு இயேசுதாஸ், திருமதி ஜோசிஃபின் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறையெல்லாம் மன்னிக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாட்களை, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தேவையெல்லாம் சந்திங்க. உம்முடைய உள்ளங்களை வரைந்து வைத்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துங்க. பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் விதமாய் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் வாலிபர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அதை குறித்து அதிகமாய் நான் சிந்திக்கிறேன். இந்த நாட்களில் வாலிபர்கள் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு வாலிபர்கள் ஒருவேளை எனக்கு ஏன் கடவுள் தேவை என்று கூட நினைக்கிறார்கள். Why do I need a God? எனக்கு ஏன் கடவுள் தேவை, எனக்கு ஏன் ஆண்டவர் தேவை, அவர் கண்டிப்பாக அவசியமா என்ற கேள்வியெல்லாம் இன்றைக்கு வாலிபர்கள் எழுப்புகிறார்கள். ஏன் அவரை நினைக்க வேண்டும், ஏன் அவரை நினைக்க வேண்டும்? ஆலயத்துக்கு செல்வது கூட கடினமாக இருக்கிறது சமயத்தில் வாலிப தம்பி தங்கைமாருக்கு. கொஞ்ச நேரம் வாலிபர் கூடுகையில் உட்காருங்கள் என்று அவர்களை வற்புறுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உலகத்தில் பல களியாட்டுகள், பொழுதுபோக்குகள், நண்பர்களுடைய பாட்டி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இன்னும் பல விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அவர்கள் நாம் சொல்லாமலே எவ்வளோ நேரம் வேணுமானாலும் செலவழிப்பார்கள். அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். ஹவர்ஸ் டுகெதர் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எவ்வளோ நேரம் பேசுவாங்க, எத்தனையோ நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவாங்க. அதில் நேரம் போகிறதே தெரியல. ஆனால் ஆலயத்தில் ஒரு கொஞ்ச நேரம், ஆலயத்தில் ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஆராதிப்பதும், வாலிபர் கூடி ஜெபிப்பதும் அது ரொம்ப வீணான வேலையாக தெரிகிறது. பிரியமானவர்கள், எவ்வளவு சோகம் தெரியுங்களா? வாலிப தம்பி தங்கச்சி எவ்வளவு பெரிய சோகம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 12 முதல் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும். அப்போ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை சொல்றது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God says. உலகத்திலேயே மிக அதிகமாய் மதிக்கப்படுகிற ஒரே புத்தகம், அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற புத்தகம், அதிக மக்களாலே வாங்கப்படுகிற புத்தகம், தேவனுடைய வார்த்தை. உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு த புக் என்று பெயர் அதற்கு. அது ஒன்றுதான் புஸ்தகம் என்று பெயர். அதான் த பைபிள், த ஹோலி பைபிள், த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிறேன். என்ன தம்பி தங்கச்சி யார் யாரோ சொல்கிறாங்கன்னு
என்னென்னவோ கேட்குறியே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்த மாபெரும் ஞானி, மாபெரும் ஞானி, மாபெரும் அறிவாளி சாலமோன் என்கிற ஒரு பெரிய அறிவாளி. அவனுடைய அறிவை பார்த்து வியந்து, அவனுடைய ஞானத்தை பார்த்து வியந்து பல பேர் அவனை பாராட்டி இருக்கிறார்கள். அவனுடைய ஞானத்தை பரிசோதித்திருக்கிறார்கள். சேபாவின் ராஜஸ்திரி அதற்காகவே இவ்வளவு பெரிய ஞானி இருக்கிறாராமே என்று எண்ணி அவர் ஞானத்தை பரிசோதிக்கவே அந்த தேசத்துக்கு, சாலமோன் வாழும் இஸ்ரவேல் தேசத்தில் போய் அவரை பரிசோதித்தார்கள். He was the wisest man on earth. உலகத்தில் ஒரு பெரிய ஞானியாக வாழ்ந்த மனிதன். அவருடைய ஞானம் உலகமெல்லாம் பேசப்பட்டது. அப்படிப்பட்ட சாலமோன் ஞானி, ஆண்டவரால் ஞானம் பெற்றவன். அவர் சொல்றாருங்க, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? வாலிப பிராயம் மிக முக்கியமான பருவம். சரீரம் திடகாத்திரமாக இருக்கிறது, முழு பலத்தோடு இருக்கிறது, மனதில் ஞாபக சக்தி நன்றாக இருக்கிறது, மனம் தெளிவாக இருக்கிறது, ஆத்மா சரியான முடிவோ அல்லது தவறான முடிவோ நிறைவேற்றும் பலத்தையும் சக்தியையும் வாய்ப்பையும் முழுமையாக பெற்றிருக்கிறது. எனவே இந்த வாலிப பிராயம் அத்தனை முக்கியமான ஒரு பிராயம். இந்த வாலிப பிராயம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாலிப பிராயத்தில் ஆண்டவரை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறாரே, என்ன அர்த்தம்? உங்களில் பல பேருக்கு அறிவு அதிகம் இருக்கலாம், நமக்கு அறிவு அதிகம் இருக்கலாம், சரீரம் திடமாக இருக்கலாம், திறமைகள் நிறையா இருக்கலாம், பாடலாம், விளையாட்டு வீரராகலாம். யோசிச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி வந்தது? என்னுடைய திடகாத்திரமான சரீரம் யார் கொடுத்தது? எனக்கு அழகான குரலை யார் கொடுத்தது? என்னுடைய திடகாத்திரமான சரீரத்தையும் என்னுடைய திறமைகளையும், ஜீன்ஸ்னு சொல்கிறாங்க, உடலில் ஜீன் ஒன்று இருக்குது, அது இயற்கையாகவே அந்த ஜீன் செல்களில் இருக்கிற அந்த ஜீன்கள் மூலமாகவே எனக்கு திறமைகள் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, மூளையில் அறிவு பெருத்திருக்கிறது. இப்படி என்னை உருவாக்கியவர் யார்? ஆண்டவராகிய இயேசு, உன்னை சிருஷ்டித்தவர். அதைத்தான் சாலமோன் சொல்கிறார். எப்பா, உலகத்தில் யார் யாரோ நினைக்கிறியா, உன்னை உருவாக்குனாரு அவரை நினைக்கிறியா? நீ உன்னை கையும் காலும் கொடுத்துருக்காரு, உனக்கு சரீர பலன் கொடுத்துருக்காரு, அழகான கண்களை கொடுத்துருக்கிறாரு, பார்வையை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு வரங்களை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. நீ நினைக்கிறாயா அவரை யோசிச்சு பார்க்குறியா? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு தெரியுமா? 139ஆம் சங்கீதம் 14வது வசனம். 139ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவன். இந்த மனித உடலில நீங்களும் நானும் வாழ்கிறோமே, இந்த உடலில் எவ்வளவு விந்தைகள் இருக்கிறது தெரியுங்களா? எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது. பிரமிக்கத்தக்க விதமாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாராம். I'm just amazed when I see the way the Lord has created me. அப்படிதான் சொல்றாரு தாவீது. எவ்வளவு அற்புதமா என்னை உருவாக்கி இருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு தெரியுங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி உருவாக்குன ஆண்டவரை என்னைக்காவது நினைச்சு, ஆண்டவரை இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்கீங்களே சொன்னதுண்டா? நினைச்சு பார்த்ததுண்டா? நம்முடைய மூளை நரம்புகளில் 86 பில்லியன் செல்கள் இருக்கிறதாம். 86 பில்லியன்னா அது எத்தனையோ கோடி கணக்கில் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது. 86 பில்லியன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ செல்லு மூளை நரம்புக்குள்ளே இருக்கிறது. அழகாக பிளான் பண்ணி திட்டம் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காருங்க. என்ன சொல்கிறார்கள்? இந்த இத்தனை கோடி செல்களில் ஏதாவது ஒரு செல்லில், ஒரு சிறிய பகுதியில் நுணுக்கமான எத்தனையோ கோடி செல்கள் இந்த மூளைக்குள்ளே இருக்கிறது. அதில் ஒரே ஒரு செல்லை தனியாக பிரித்து எடுத்து அதில் எத்தனையோ பகுதி இருக்குது. அதில் ஒரு பகுதியில் ஒரு பிழை ஏற்படுமானால், அந்த செல்களில் ஒரு பிழை ஏற்பட்டு விடுமானால் நான் மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருப்பேன். ரொம்ப வித்தியாசம் கிடையாது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எனக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, நமக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இந்த 85 பில்லியன் செல்கள் இருக்கிறதே, அதில் ஏதோ ஒரு செல்லை ஏதோ ஒரு சின்ன பகுதியில் ஒரு சின்ன
தவறு பிழை ஏற்பட்டு விட்டதுனால அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அத்தனை செல்களும் சரியாக நேர்த்தியாக ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறதுனால நான் இன்னைக்கு மனநலம் உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். நீங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் போய் பாருங்கள். ஒரு நாள் நான் போய் பார்த்துருக்குறேன். அங்கே இருக்கிற அந்த மனநலம் குன்றிய அந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க சாதாரணமாக பரிதாபமாக இருப்பாங்க. ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கண்ணீர் வரும். அப்படி இருப்பாங்க. நாய்களைப் போல தவழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அங்கும் இங்குமாய் தவழ்ந்து கொண்டு இருப்பார். அவருக்கு சாப்பாடை தூக்கி வீசி எறிகிறார்கள். நான் பார்த்தேன், பரிதாபமாக இருந்துச்சு. சோறையும் சாம்பாரையும் குழச்சி தூக்கி வீசி எறிகிறார்கள். இதை மிருகங்களுக்கு தூக்கி போடுறது மாதிரி அவர்கள் நாய்களைப் போல அவள் சாப்பிடுகிறார். அந்த சாப்பாட்டை நக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், சிரித்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க பாவமாக இருக்கிறது. யார் பெற்ற பிள்ளையோன்னு யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் இப்படிப்பட்ட மக்களெல்லாம் உலகத்தில் வாழ்கிறாங்க. தம்பி தங்கச்சி ஒன்று ஆரோக்கியமாக படிச்சிருக்காரு, நல்ல மூளை கொடுத்துருக்காரு, அறிவு கொடுத்துருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், ஆண்டவரே இவ்வளோ அழகாக என்னை படிச்சிருக்கீங்க, இவ்வளோ மூளை அறிவை கொடுத்துருக்கீங்க, பெர்ஃபெக்டாக ஆண்டவரே என்னுடைய மூளை நரம்புகளையும் செல்களையும் மிக சரியாக நேர்த்தியாக ஒரு சிறு அணு கூட பிசகாதபடி பிழை இல்லாதபடி வச்சிருக்கீங்களே, உருவாக்கியிருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்முடைய கண்கள் இருக்கிறதே, இந்த கண்களில் 130 மில்லியன் லைட் சென்சிட்டிவ் செல்ஸ்ன்னு இருக்குதான். நம்முடைய கண் இருக்கிறதே, இந்த கண்ணுக்கு இணையான கேமரா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு துல்லியமாக அழகாக வேலை செய்து உருவங்களை நம்முடைய மூளைக்கு கொண்டு போய் அதை நமக்கு அழகாக காட்டுகிறது. இந்த கண்களில் 130 மில்லியன் லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் அவ்வளவு வேலை செய்து பெர்ஃபெக்டாக சிறப்பாக வேலை செய்து 10 லட்சம் ஆப்டிக் ஃபைபர் நர்வ்னு சொல்கிறாங்க. ஆப்டிக் ஃபைபர் நர்வ் மூளை நரம்புகள், அந்த நரம்புகள் அதாவது கண் நரம்புகள், இந்த நரம்புகளெல்லாம் 10 லட்சம் இருக்குதான். அவை சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா விந்தையிலும் விந்தை. ஆண்டவர் எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கிறார். நான் அழகாக பார்க்குறேன், நான் யூ டேக் இட் ஃபார் கிராண்டட்ல. அழகாக பார்வை இருக்குல்ல, ஆண்டவர் நமக்கு பார்வை கொடுத்துருக்கார்ல, அழகாக பார்க்குறதுக்கு நமக்கு வசதி கொடுத்துருக்கார்ல. இந்த 10 லட்சம் நரம்புகளும் இந்த 130 மில்லியன் செல்களும் அழகாக வேலை செய்த ஆண்டவரை சிறப்பாக வேலை செய்ய வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஃபேனி கிராஸ்பின்ற ஒரு அம்மையார் இருந்தாங்க. அந்த அம்மையாருக்கு கண்கள் கிடையாது, கண்கள் தெரியாது, 8 வயசில் பார்வை போய்விட்டது. ஆனால் அவர்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை பாடிக்கொண்டிருந்தார்கள், துதித்து கொண்டிருந்தார்கள். This is my story, this is my song, praising my Savior all the day long என்று அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். கண்ணே தெரியாது. ஆனால் ஏராளமான பாடல்களை அவர்கள் பாடி ஆண்டவரை மையப்படுத்தி கொண்டிருந்தார்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தார்கள். நீ கண்கள் 2 இருந்தும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூட சமயத்தில் நேரம் இல்லையே, ஆண்டவரை நினைத்து பார்க்க நேரம் இல்லையே, ஆண்டவரை துதிக்க நேரம் இல்லையே. அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே என்னை இவ்வளவு நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிறீரே என்று நினைத்து பார்த்து அவரை சேவிக்கவும், அவரை துதிக்கவும், அவரை நினைத்து பார்த்து அவருடைய சமூகத்தை நாடவும், அவருக்கு நன்றி சொல்லவும் கூட நமக்கு நேரம் இல்லாமல் போகிறதே. எத்தனை தூரம் நாம் மோசமானவர்கள் என்று சொல்லி நினைத்து பார்ப்போம். நான் ரொம்ப அதிகமாக பேச இஷ்டப்படவில்லை. Just imagine how bad we are. We don't even take time to thank the Lord who has created so perfectly, who has created our organs, our cells so perfectly. ஆண்டவரே எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்கீங்க, நினச்சி பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? அதனால தான் அர்த்தத்தோடு சொல்கிறாருங்க. சாலமன் ஞானினா சாதாரண இல்லை, அவருக்கு ஞானம் இருக்கு சொல்கிறாரு. சிருஷ்டிகர், உருவாக்கியவர், சிருஷ்டிகர்த்தா, இஸ் த கிரியேட்டர், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கினவர். உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி அவர் சொல்றதன் காரணம் அதுதான். ஒவ்வொரு சரீரத்தின் அவயவத்தையும் எவ்வளவு அழகாய்
திட்டமாய் உருவாக்கி இருக்கிறார் பாருங்கள். திட்டமாய் உருவாக்கி இருக்கிறார்கள், திடமாய் உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். சில பேருக்கு நல்ல அறிவு இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறது, நிறைய சம்பாதிக்க முடியுது. ஆண்டவர் நன்றி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? த பிரெயின் ஹஸ் கிவன். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியுது, இன்றைக்கி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியுது, இன்றைக்கு என்னென்னவோ வேலைகளை செய்ய முடியுது, அக்கௌண்ட்ஸை பார்க்க முடியுது. யூ கேன் டூ சோ மெனி ஒர்க்ஸ். ஒருவேளை பள்ளியில் பாடங்களை நீ படித்து கொடுக்க முடிகிறது, ஏதோ ஒன்று. யூ ஹேவ் சம் ஒர்க் டு டூ. ஹவ் ஆர் யூ ஒர்க்கிங்? ஹவ் இட் பிகம்ஸ் பாசிபிள்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் who has created marvelously with such a wonderful brain. அழகான மூளை நரம்புகளோடு உன்னை உருவாக்கி இருக்கிறாரே, மூளை நரம்புகளோடு அறிவோடு உருவாக்கி இருக்கிறாரே. நல்லா சம்பாதிக்கிறீங்க, நிறையா சம்பாதிக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அது நினச்சி பார்க்க முடியலல்ல. ஞாயிற்றுக்கிழமை நேரத்துக்கு ஆலயத்துக்கு கூட வர முடியலல்ல. ஏனோ தானோன்னு ஏதோ கையை வீசிட்டு வரோம், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சர்ச்சுக்கு போகலன்னா வீட்டில் அப்பா அம்மா கேட்பாங்களேன்றதுக்காகவே ஏதோ கடமுறைக்காக வரோம். அந்த ஒரு நாள் கூட ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆவலாய் ஓடி வந்து அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கவும் அவரை தேடவும் கூட நமக்கு மனசு வரலையே. வாலிபனே, வாலிப தம்பி தங்கச்சி, அது ரொம்ப பரிதாபமான விஷயம். நல்ல படிப்பு இருக்கிறது, விளையாட முடிகிறது. சில பேர் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கீங்க, நல்லா விளையாடுறீங்க, நல்ல திடகாத்திரமாக இருக்கீங்க. யார் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்தது? இவ்வளோ அழகாக பவுலிங் பண்ணுறீங்க, இவ்வளோ அழகாக பேட்டிங் பண்ணுறீங்க, ஃபுட்பால் கிரவுண்டில் சூப்பராக விளையாடுறீங்க, ஹாக்கி கிரவுண்டில் அழகாக விளையாடுறீங்களே, பேட்மிண்டன் கிரவுண்டில் அழகாக ஓடி ஓடி விளையாடுறீங்களே. யார் கொடுத்தது இந்த சுகத்தையும் பலத்தையும்? யார் கொடுத்தது? ஒருவேளை ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீர்களே, வெற்றி பெறுகிறீர்களே, இந்த சரீரத்தில் எவ்வளவு வலுவையும் நாடி நரம்புகளில் எவ்வளவு பலத்தையும் யார் கொடுத்தா? அவர் கொடுத்தாருங்க. உங்களை அப்படி உருவாக்கியிருக்காரு, உங்களை சிருஷ்டித்திருக்கிறாரு. என்னைக்கு நினச்சி பார்த்துருக்கீங்களா? உங்களை எவ்வளோ அழகாக எவ்வளவு நல்ல சரீரத்தோடு சிருஷ்டிக்கிறார். சில பேர்ட்ட நான் பேசும்போது வாலிப பிள்ளைகிட்ட இதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறதே கிடையாது. என்னமோ சர்ச்சுக்கு வர்றது என்னமோ நம்முடைய பாஸ்டுடைய கட்டாயத்துக்காக ஏதோ வருகிறோம்னு நினைக்கிறாங்க. ஏதோ சர்ச்சுக்கு போனால் ஏதோ கடவுளுக்கு புண்ணியம் கிடைக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஏதோ நமக்கு போகிறதுனால ஆண்டவருக்கு ஏதோ புண்ணியம் வருது, அவருக்காக பாவம் நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ? நல்லதல்ல. அவர் எவ்வளோ செய்திருக்கார் தெரியுமா? இவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறார். உன்னை தாளந்துகளோடு படைத்திருக்கிறாரே. பாடுகிறோம், ஓவியம் தீட்டுகிறோம், பல தாளந்துகளை வைத்திருக்கிறோம், இசைக்கருவிகளை வாசிக்கிறோம், இவ்வளவு தாளந்துகளையும் அழகாக பேசுகிறோம். எவ்வளவோ தாளந்துகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவரே, இவ்வளவு தாளந்துகளை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறோமா? அவரிடத்துல நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அவருக்கு நன்றியான வாழ்க்கை வாழ்கிறோமா? எத்தனையோ பேருக்காக என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ அழகாக உருவாக்குனவர், இவ்வளவு சிறப்பாக உன்னை என்னை உருவாக்குனவரை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லையே தம்பி. பரிதாபம், பரிதாபம். சில சமயங்களில் ஏதோ ஒரு பெண்ணுக்காக எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிற தம்பிமார் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பெண்ணை விரும்பினதுனால, ஏதோ ஒரு பெண் மேல் ஒருவேளை உங்களுக்கு அன்பு இருக்கிறது, இல்லை அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய நினைக்கிறீங்க, ஏதோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நல்லது. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஆனால் அது சரியா தவறா என்பது அடுத்த விஷயம். அது சரியான பெண்ணா, ஆண்டவர் பிரியமான பெண்ணா என்று பார்க்கிறீர்களா இல்லையா என்பதெல்லாம் யோசிக்க வேணும். அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கில்லை என்று வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அது வேறு விஷயம், அதற்குள்ளே நான் இப்பொழுது செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பெண்ணை விரும்பினா அந்த பெண்ணுக்காக மணிக்கணக்காக நேரத்தை செலவழிக்கிறீங்களாப்பா. சதா அந்த பெண்ணோட நினைப்பு தான் இருக்குல்ல. எப்போ அவள் ஃபோன் பண்ணுவான்னு பார்த்துட்டே இருக்கீங்களே, எப்போ அவள் கால் பண்ணுவான்னு. அவள் கால் பண்ண நீங்கள் கால் பண்ணுறது, அவள் கால் பண்ணுறது நீங்கள் கால் பண்ணுறதும் அடேங்கப்பா. ராத்திரியில் நேரம் போகிறது கூட தெரியல. அவள் கால் பண்ணுறா, நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவள் பேசுகிறா, நீங்கள் பேசுகிறீங்க, அப்படியே மனசெல்லாம் அப்படியே பூரிப்பாயிடுது. அதே போல தான் பெண்கள். யாரோ ஒரு ஆணை நீங்கள் விரும்புகிறீர்கள், அந்த ஆணோடு மணிக்கணக்காக சேட்டிங் பண்ணுறதும் பேசுகிறதும் அடேங்கப்பா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க. ஆனால்
அவன் உன்னை உருவாக்கவில்லை, அவள் உன்னை உருவாக்கவில்லை. அவளை நேசிப்பதை நான் தவறுன்னு சொல்லலை. அவள் உன்னை உருவாக்கவில்லை, அவன் உன்னை உருவாக்கவில்லை. அவனை விட அதிகமாய் உன்னை நேசித்து உன்னை இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் உருவாக்கி வைத்திருக்கிறாரே சிருஷ்டி கர்த்தர். அவரை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லையே, ஆனா இவளெல்லாம் நினைக்கிறியப்பா. ஃப்ரெண்ட்ஸோட மணிக்கணக்கா சேட்டிங் பண்றிய, மாறி மாறி உட்காந்து பேசுறீங்களே, சேட்டிங் எல்லாம் பண்றீங்களே. அவனை உன்னை உருவாக்கினான். உன்னுடைய நாடி நரம்புகளை அவன் இப்படி உருவாக்கி இருக்கிறானே, இவ்வளவு சிறப்பு. உருவாக்கி இருக்கிறாரு. உருவாக்குனான். இவ்வளவு அழகான பார்வை கொடுத்திருக்கிறாரு, உடம்பை கொடுத்திருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. அவனா கொடுத்தான், அவர் கொடுத்தாருங்க. உன்னை இப்படி உருவாக்குனது இயேசுங்க, ஆண்டவருங்க. அவரை நினைக்காம, அவர்கிட்ட பேசாம யார்கிட்ட எல்லாமே பேசுறியப்பா. யோசித்து பாருங்கள். சில பேர் வேலைன்னு ஓடுறீங்க, நல்லதுதான். வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த வேலையில் அவங்க பாஸை பிரியப்படுத்தணும்னு எவ்வளோ இது யோசிக்கிறீங்க, பாஸை பிரியப்படுத்தணும்னு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்க. ஒருவேளை பெண்ணை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க, ஒரு ஆண்மகனை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு பாஸை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க. இவ்வளோ நல்ல பணம் கொடுக்குற நல்ல கம்பெனியாக இருக்கலாம், நல்ல முதலாளியாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல உனக்கு வேலை செய்வதற்கு உனக்கு சுகமும் பலனும், உனக்கு ஆரோக்கியமும், மூளையில் பலனும், மூளையில் நல்ல அறிவையும் கொடுத்தவர் உங்கள் பாஸ் இல்லையப்பா, அவர் தானே, ஆண்டவர் தானே. ஒருவேளை இந்த அறிவு நமக்கு இல்லை என்றால், இந்த அறிவு உனக்கு இல்லை என்றால், ஒரு நாள் உங்கள் பாஸ் உங்களை வேலை செய்ய முடியல, உங்களால் வேலை செய்ய முடியல, உங்களுடைய ஒர்க்கில் இருக்கிற உங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியல, உங்களுக்கு அதுக்கு வலிமை இல்லை, தெம்பில்லை, இல்லை அதற்கேற்ற அறிவு உங்களுக்கு இல்லை, ஞானம் இல்லைன்னா ஒரு நாள் அந்த பாஸ் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐ எம் சாரி, ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் ஃபிட் ஃபார் திஸ் ஒர்க். இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லாதவனா இருக்கிறாய். நீ நல்லவன் தான், ஆனால் இந்த வேலைக்கு தகுதி இல்லை. அதனால் நான் உன்னை விட்டு வேறு ஆளை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? இந்த அறிவை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த உடலை கொடுத்தவர் ஆண்டவர். அவரை நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் ஓடுகிறாயே, இது சரியா என்று நீ யோசித்து பார். படிப்பில் மதிப்பெண் பெறுகிறோம், விளையாட்டில் பரிசு பெறுகிறோம். அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசினேன், நான் நிறையா மார்க் வாங்கிட்டேன், நான் பெரிய அவார்டு வாங்கியிருக்கிறேன், நான் ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன், கிரீடை வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன்லாம் பேசுகிறோமே, பெருமைப்படுறோமே, நிறைய பேரோட சேர்ந்து பேசுகிறோமே. வாங்கின உடனே முதலாவது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இவ்வளோ பலன் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ கிருபை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் இந்த விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கும் இவ்வளோ மதிப்பெண் வாங்குவதற்கும் எனக்கு உதவி செய்திருக்கீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கீங்களா? அவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் அறிக்கை செய்திருக்கிறீர்களா? ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. எரிக் லிடில் என்று ஒரு விளையாட்டு வீரன் இருந்தார், ஒரு மகா பெரிய விளையாட்டு வீரன், ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவன் ஓய்வு நாள் அன்றைக்கு நான் ஓட முடியாது என்று ஒரு பதக்கத்தையே இழந்து விட்டார், ஓட்டப்பந்தயத்தில் சேரவில்லை. திஸ் இஸ் அ சண்டே, திஸ் இஸ் மை லார்ட்ஸ் டே, இது கர்த்தருடைய நாள், இந்த நாளில் நான் ஓட முடியாது என்று ஓடி அடுத்த நாள் வேறு ஓட்டத்தில் பங்கு பெற்று வெற்றி பெற்றார். அவர் கர்த்தருடைய நாளில் ஓட மாட்டேன்னு சொன்னதை நிறைய பேர் அவரை விமர்சனம் பண்ணாங்க, ஆனால் அதை பற்றி கவலைப்படல. அவர் சொன்னார், எனக்கு இந்த உடலில் பலத்தையும் சரீரத்தில் தெம்பையும் கொடுத்திருக்கிறதெல்லாம் என் ஆண்டவர், அவருடைய நாளில் நான் ஓட முடியாது, அது ஆராதனை நாள் என்று சொன்னார்யா. இட்ஸ் அ டே ஆஃப் வர்ஷிப். அன்றைக்கு நான் ஓட முடியாது. எரிக் லிடில் மகாபெரிய ஓட்டப்பந்தய வீரன் சொன்னாய், ஐ ஆல்வேஸ் தேங்க் காட், ரிமெம்பர் வாட் எவர் ஹி ஹஸ் டன், ஐ cannot run on the day when I have to worship my Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ அழகான பாடி கொடுத்துருக்கிறார், சரீரம் கொடுத்துருக்கிறாரு, தாளந்துகள் கொடுத்துருக்கிறாரு. அவரை நான் நினைக்கிறவனாக இருக்கிறேன். நான் அவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்கீங்க, இவ்வளோ அழகான காரியங்களெல்லாம் எனக்கு செய்திருக்கீங்க, இந்த அழகான இந்த சரீரத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த அருமையான தாளந்துகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த டிகிரிஸுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அறிவுக்காக, ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறோமா? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க,
அவர்கள் சினிமா நட்சத்திரங்கள், நடிகர்கள், விளையாட்டு வீரர்களை பார்த்து பிரமித்து அவர்களை பின்பற்றுகிறார்கள். பைத்தியம் பிடித்தது போல் அவர்கள் பின்னால் சுற்றுகிறார்கள். அவர்களுக்கு நிறையா நேரம் செலவழிக்கிறாங்க, அவங்களுக்கு பணமும் செலவழிக்கிறாங்க. அப்பா அந்த நடிகர் எங்கே வருகிறாருன்னா அவரை பார்க்க ஓடுற ஜனம் இருக்கிறாங்க. அந்த நடிகருடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு முதல் ஆளாக முண்டியடித்து கொண்டு காசு செலவழிச்சிட்டு போகிறாங்க. பணமும் செலவழிகிறது, நேரமும் செலவழிகிறது. அதை பற்றி கவலைப்படல. இன்னும் சில பேர் விளையாட்டு வீரர்களை வைத்திருக்கிறார்கள். சில பேர் அரசியல்வாதிகளை பின்பற்றுகிறார்கள். அரசியல்வாதிகளுக்காக சில பேர் தங்கள் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க நேரம் இருக்கிறதே, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க நேரம் இருக்குது. ஓடி ஓடி இந்த இவர்களையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பின்னாலே சென்று நேரத்தை, காலங்களை செலவழிக்க நிறைய பேருக்கு மனது இருக்கிறது. ஆனால் அவர்கள் உங்களை உருவாக்கலையே, தெரியுமா? உங்களுடைய சரீரத்தை இவ்வளவு திடகாத்திரமா, உங்களுடைய மனதை இவ்வளவு ஆரோக்கியமா, உங்களுக்கு இவ்வளவு தாளந்துகளையும் உங்களை இவ்வளவு அழகாக உருவாக்கி பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உலகத்தில் அவங்க கொண்டு வரலப்பா. அவங்க கொண்டு வரல. அவங்க யாரும் அவங்களாம் உன்னை கொண்டு வரல. அவங்களெல்லாம் நினச்சி டைம் எல்லாம் கொடுக்குறிய. உன்னை உருவாக்கின, நம்மை உருவாக்கின சிருஷ்டிகரை நினைக்கிறதுண்டா? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், தவிப்புகள், ஏக்கங்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய தவிப்பு, ஏக்கம்லாம் அவருக்கு தான் தெரியும். அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற ஏக்கத்தை உன்னுடைய அரசியல் தலைவர் அறிவாரா? உன்னுடைய அபிமான நடிகருக்கு தெரியுமா? அல்லது தெரிந்தாலும் அவருக்கு உதவி செய்ய முடியுமா? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தவிப்புகள், ஏக்கங்கள், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் துடைக்கிறவர் இயேசு மட்டுமே. ஏனென்றால் அவர் மட்டுமே உன்னை உருவாக்கினவர். உருவாக்கினது மட்டுமல்ல, உன்னை நினைத்து உனக்காக, எனக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிலுவையில் சிந்தினார். பிரியமானவர்களே, அவருக்கு தெரியும். நீங்கள் போகிற போராட்டமான பாதை தெரியும். தலைவனுக்கு தெரியாது, அந்த நடிகனுக்கு தெரியாது. உங்களுடைய வேதனை, உங்களுடைய கவலை என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் உன் மனசு நிலையில் என்ன இருக்குன்னு தெரியும். அது மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கே இருக்கிறது, நடிகருக்கு இல்லை. நீ நினைக்கிற அபிமானமான எந்த மனிதர்களுக்கும் கிடையாது. அவர்களை எல்லாம் நான் குறையா சொல்லலை. அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கள் சர்வ வல்லமை பெற்றவர்கள் அல்ல. They are not all powerful. They may be popular, but not all powerful. அவங்க பெரிய புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் உனக்கு உதவி செய்யும் அளவுக்கு அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அவள் சாதாரண மனிதர்களே. அவர்களுக்காக உயிரே கொடுப்பேன் தலைவான்னு சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் நம்முடைய நாட்டில் இருக்காங்க. அதில் ஒருத்தனை நீ கூட இருக்கலாம். யோசித்து பாருங்கள். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைப்பது என்றால் அப்படி நினச்சிட்டு விட்டுறதில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக உங்கள் நேரத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? யாரை அதிகமாக மனசில் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை வழி நடத்துது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு குறிக்கோளாக மாறி போகிறது. அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க, பணத்தை செலவழிக்கிறீங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படல. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசு முழுசும் அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. ஒருவேளை அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், மேபி. அப்போ மனசில் நினைக்கிறது சும்மா நினைக்கிறது இல்லை. யாரை மனதில் நினைக்கிறோமோ அவர்களுக்காக நம்மை முழுவதும் அர்ப்பணித்து விடுகிறோம். நம்முடைய நேரம், நம்முடைய பொருள், பணம், தாளந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அப்போது இந்த சாலமன் ஞானி சொல்கிறார், அப்படி கொடுக்குறல்ல உலகத்தில், அப்படிலாம் மக்களுக்கு உன்னுடைய நேரத்தை கொடுக்குற, உன்னுடைய தாளந்துகளை கொடுக்குற, உன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறல்ல, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் அதுதான். அவரை நினச்சி பாருப்பா. வாழ்க்கையில் அவரே உன்னுடைய நினைப்பாக இருக்கட்டும்.
அவரே உன்னுடைய நினைவில் முழுவதும் நிறைந்திருக்கட்டும். இதயமெல்லாம் ஆண்டவர் இயேசுவே நிறைந்திருக்கட்டும். இதயமெல்லாம் ஆண்டவர் இயேசுவே நிறைந்திருக்கட்டும். அவரே உன்னை வழிநடத்தக்கூடியவர், உனக்கு உதவி செய்யக்கூடியவர், உன்னை நிலைநிறுத்துவார், வழி நடத்துவார், வாழ்க்கையில தலையிடுவார், பிரச்சனைகளில் வேதனைகளில் உனக்கு உதவி செய்வார். உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறார். மனமெல்லாம், என் ஆண்டவருடைய மனமெல்லாம் உன்னை பற்றி தான் இருக்குது, உன்னை பற்றி தான் இருக்குது. அவளோடு கூட எப்போ பேசுவேன்னு அவளோடு கூட காத்திருக்கிறாரு. என் பிள்ளை இப்போ பேச போகிறான், என் பிள்ளை என்கிட்ட பேச போகிறான்னு அவளோடு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நீ காலையில் எந்திரிக்கிற, திரும்பி கூட பார்க்கல அவரை. ஆனால் யார் ஃபோனோ அட்டன் பண்ணி யாரோடமோ பேசுறியே, உன் பக்கத்துலேயே இருந்து என் பிள்ளை என் கூட பேசுவான்னு அவளோடு காத்திருக்கிறாருப்பா. என் கூட பேசுவான்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிறார். என் கூட பேசுவாள் என்று அவளோடு காத்திருக்கிறார். வாலிப தம்பி, தங்கச்சி, அவரிடத்துல நீ பேசுகிறவனா இருப்பாயானால் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம், சந்தோஷம். அவரை நீ ஏமாற்றி விடாது. ஆண்டவர் ஏமாந்து போகும் சந்தர்ப்பங்களை அநேகம் பேர் கொடுக்குறாங்க. ஆண்டவர் ஏமாந்துறாரு, என் பிள்ளை பேச மாட்டேங்கிறான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான். எப்படி இருக்கும் அவருக்கு? எல்லாத்தையும் பேசுகிற, எல்லாத்தையும் பழகுற, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குற, அவர்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறியே. அவரை ஏமாற்றி விடாதே, அவரை ஏமாற்றி விடாதே, அவரை புறக்கணித்து விடாதே, அவரை புறக்கணித்து விடாதே. தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அவரை நினைப்பாயானால், அவரை உன் இதய முழுவதும் அவரை ஏற்றுக்கொள்வாயானால், ஆண்டவரே நான் உண்மையே ஏற்றுக்கொள்ள, இதயத்தில் முழுவதையும் உமக்கு மட்டுமே இடம் கொடுக்குறேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேள். அவர் உள்ளே உன்னுடைய இதயத்தில் வாசம் செய்வதற்கு காத்திருக்கிறார். உன்னை முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ள காத்திருக்கிறார். உனக்கு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உன்னை வைத்து மாபெரும் சாதனைகளை நிகழ்த்த காத்திருக்கிறார். உன் இளமையும் உன் வாலிபமும் அவருக்கே, உன் இளமையும் உன் வாலிபமும் அவருக்கே சொந்தம். அவருக்கே அர்ப்பணித்து நீ கொடுப்பாயானால் அவர் உன்னை கதாநாயகனாக மாற்றுவார். He will make you a hero. ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளை சொன்னாரு, with Christ I am a hero, without Christ I am zero. I am a zero. ஆண்டவர் உன்னை கதாநாயகனாக மாற்றுவார். நீ எத்தனையோ பேரை கதாநாயகனாக பாவிச்சு அந்த கதாநாயகர்களை அப்படியே பிரமித்து போய் பார்த்து கொண்டிருக்கிறாயே. ஆண்டவர் உன்னை கதாநாயகனாக மாற்ற வேண்டும்னு ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு. ஆனால் அவரை நீ நினச்சி பார்த்து அவர்கிட்ட பேசுறதுக்கு டைம் கொடுக்காம இருந்தியானா, இந்த வாய்ப்பை இழந்து விட்டாயானால் அது பெரிய நஷ்டமாக முடியும். நீயும் இயேசுவும் சேர்ந்தால் நீ தான்ப்பா கதாநாயகன். நீயும் இயேசுவும் சேர்ந்தால் நீ தான் கதாநாயகன். உன்னை உருவாக்குனவர், உனக்கு திட்டம் வகுப்பவர், உன் இளமையும் வாலிபத்தையும் பயன்படுத்துவார். வயதான பிறகு உன்னுடைய சரீர பலம் குறைந்து விடும். மனநலம், ஞாபக சக்தி எல்லாம் குறைந்து விடும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் முழு பலத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன் முழு பலம் எப்போ இருக்கும்? வாலிப பிராயத்தில் தான் இருக்கும். The whole strength will be yours. தளர்ந்து போன பிறகு இல்லை, முழு பலத்தோடு இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். வாழ்க்கையில் சின்ன வயசில் ஆண்டவருக்கு இடத்தை கொடுப்பதில், வாழ்க்கையை கொடுப்பதில் மாபெரும் சந்தோஷம் உண்டு, தெரியுங்களா? அந்த சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். நான் அனுபவித்து சொல்லுகிறேன். சின்ன வயதில், வாலிப வயதில் ஆண்டவருக்கு கொடுத்ததற்காக நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. அதற்காக சந்தோஷப்படுகிறேன். அதை எண்ணி நான் சந்தோஷப்படுகிறேன். அவரோடு வாழ்வது, பேசுவது, அவருக்காக வாழ்வது போன்ற மாபெரும் பாக்கியத்தை போல உலகத்தில் பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாதுங்க. எனவேதான் பில்லி கிரஹாம் சொன்னார், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். அவரை கேட்டாங்க, நீங்கள் அமெரிக்க நாட்டுக்கு அதிபராக வருவீர்களான்னு கேட்ட சொன்னார், நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனா அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு கேவலம் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஒரு கேவலமான கீழான நிலைக்கு நான் போக மாட்டேன். ஐ வில் நாட் கம் டவுன் டு தட் லெவல். அவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை இது. அதிபராக இருக்கக்கூடிய அந்த பதவியை விட பாக்கியம் பெற்ற பாக்கியம் ஆண்டவரோடு வாழ்வது தான். இளமையில் ஆண்டவரோடு வாழ்வது, இளமை காலங்களிலிருந்து ஆண்டவரோடு பேசுவது, பழகுவது, அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. பிரியமானவரே,
அதில் இருக்கிற மகிழ்ச்சியே தனி. ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? அர்ப்பணிக்க மாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய விளைவு என்னாகும் தெரியுங்களா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிரசங்கி 11:9, பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. போதும். நான் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்க. நீங்கள் என்னமோ கடவுள் கடவுள்னு சொல்லிட்டே இருங்க. நான் பார்க்குறது கண்டதே காட்சி கொண்டதே கோலம். நான் ஜாலியாக அனுபவிச்சுட்டு இளம காலங்கள்லாம் என்னென்ன பண்ணுமோ, எப்படி எப்படி சுற்றணுமோ, என்னென்ன காரியங்களில் ஈடுபடுமோ எல்லாத்தையும் செய்வேன். ஆண்டவரே, நான் அப்படிலாம் ஒன்றும் ஆண்டவருக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டேன். செய், அதான் சாலமன் சொல்கிறார். இரு, ஆனால் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் ஒரு நாள். நியாய தீர்ப்பில் ஒரு நாள் இருக்கும்போது, ஐயையோ இந்த ஆண்டவருக்கு நான் என்னுடைய இளமையை, என்னுடைய வாலிபத்தை, என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கவில்லையே என்று வேதனைப்படும் நாள் வரும். அன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது பிந்தி போய்விடும். இட் வில் பி டூ லேட். அதோடு முடிந்து விடும். வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். வெளிப்படுத்தல் 20:12-13. வெளிப்படுத்தல் 20:12-13 விதமாய் சொல்கிறது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க, ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும். அன்னைக்கு நாம் என்ன செய்தோமோ நம்முடைய கிரியைகளுக்கு தக்கபடி ஒரு நாள் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். அந்த நியாய தீர்ப்பில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாவிட்டால் நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த பரிதாபமான இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அந்த நிலைமையை நாம் தவிர்த்து விட வேணும். அந்த நிலையை தவிர்த்து விட வேணும். அதைத்தான் பிரசங்கி சொல்கிறார், தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். வெளிப்படுத்தல் 22:12. வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறாருங்க. நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாலிபத்தையும் உங்களுடைய இளமையெல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்து உங்கள் நினைவில், சிந்தையில், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கே யோசித்து ஆண்டவருக்காகவே வாழ்பவர்களுக்கு பலன் இருக்கிறது. அது வருகிறது. அதெல்லாம் உலகத்தில் யாரும் அதை வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு பலன்கள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் எண்ணி பார்க்க முடியாத, கற்பனையிலும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு பேரானந்தம் அங்கே உண்டு. எத்தனையோ பலன்கள் உண்டு. அதை இழந்து விட வேணாம். 1 தீமோத்தேயு 6:12 விதமாய் பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறாய். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காக தான் அழைக்கப்பட்ட. தட் இஸ் த மோட்டோ, தட் இஸ் த டோட்டல் அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. இளைஞனான தீமோத்தேயு சொல்ற, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். மறந்துடாத தீமோத்தேயு, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வரும் போகும். ஆனால் நீ அழைக்கப்பட்டது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேணும் தேவனுடைய ராஜ்யத்தில். அதை விட்டுறாத, ஞாபகப்படுத்துகிறார். அதுதான் வாழ்க்கையில் பெரிய நோக்கம். வாலிபனே, வாலிப தம்பி தங்கச்சி, அதை இழந்து விடக்கூடாது. சரி, ஆண்டவர் தான் அழகு கொடுக்குறாரு, ஆண்டவர் தான் சரீரத்தில் புஷ்டியை கொடுக்குறாரு, கலையை கொடுக்குறாரு அப்படின்லாம் நான் சாலமோன் ஞானி சொன்னார், நானும் சொன்னேன். அவர் உருவாக்குனவர், சிருஷ்டிகர்னு சொன்னேன். அதை உணர்ந்த சில வாலிபர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. தானியேல் 1ஆம் அதிகாரம் 10-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 10-15. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளில் தலைவனாலே
தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒற்று பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின் ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. பாருங்க, அந்த வாலிபர் சொன்னாங்க, ரொம்ப டெஃபினட்டா சொன்னாங்க, ஏப்பா இந்த களையை கொடுக்கறதும் சரீரத்தில் அழகை கொடுக்கறதும் புஷ்டியை கொடுக்கறதும் அவருப்பா. உங்கள் ராஜாவுடைய சாப்பாடு இல்லை, ராஜாவுடைய வசதியான ராஜபோக சாப்பாடு கொடுக்காது. அழகை கொடுக்கறது யாரு? களையை கொடுக்கறது யாரு? சரீரத்தில் பலனை கொடுக்கறது யார் தெரியுமா? நாங்கள் வழிபடும் உண்மையான ஆண்டவர் தெய்வம் அவர் மட்டுமே என்பதில் உறுதியாக இருந்தாங்க. தே நியூ இட் ஃபார் ஷுவர். அந்த உறுதி அவங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா? நமக்கு இருக்கா? அவர் தான் கொடுக்குறார். நமக்கு சரீரத்தில் இந்த திடமான சரீரத்தையும் களை எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அனாதைகளாக போனாங்க, அவங்க தாய் தந்தை இல்லாமல் தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக போனாங்க. அவங்க ஒன்றும் ரொம்ப நல்ல சூழ்நிலையில் இல்லை, அனாதைகளாக இருந்தாங்க, தாய் தந்தை இல்லை, அவங்களுடைய தேசம் பறிபோயிற்று, அவங்க அந்த இன்னொரு நாட்டில் அவங்க கைதிகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவங்க தாங்கள் ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவர் எங்களுக்கு களை கொடுக்குறார், அவர் தான் கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்தில் உங்களுக்கு நடந்தது தெரியும், நான் திரும்பி திரும்பி சொல்ல நேரமில்லை. அவர்கள் ராஜா நிறுத்தின பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்கவில்லை. ஏன் வணங்கலைன்னா, இந்த சரீரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் இந்த சரீரம் எரிந்து போனாலும் பரவாயில்ல, இது ஆண்டவருக்கு மட்டுமே உரித்தானது, அவரை மட்டுமே ஆராதிக்கிற இந்த சரீரம் வேறு யாருக்கும் சொந்தமில்லை என்பதில் உறுதியாக இருந்தார்கள். தானியேல் 1:16-18. தானியேல் 1:16-18. 16-18, ஒன்றல்ல 3:14-18. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ராஜாவே தெரிஞ்சுக்கங்க, அவர் சொல்றார், ராஜாவை பார்த்து சொல்றாரு. நேபுகாத் நேச்சார்னா சாதாரண ஆள் இல்லை, உலகத்தையே அரசாண்ட மாபெரும் பேரரசன். அவனை பார்த்து சொல்றாரு, ராஜாவே தெரிஞ்சுங்க, நாங்கள் வழிபடலாம் மாட்டோம், எங்கள் ஆண்டவரை தவிர யாரையும் வழிபட மாட்டோம். அப்படி உயிர் போனாலும் வழிபட மாட்டோம். எங்கள் ஆண்டவர் காப்பாற்றுவார், காப்பாற்றினாலும் நாங்கள் வழிபட மாட்டோம். காப்பாற்றினாலும் உயிரே போனாலும் இந்த சரீரம் ஆண்டவருடையது, இளமையும் வாலிபமும் என் வாழ்க்கையும் ஆண்டவருடையது என்று அறிக்கையிட்டார். அதனுடைய விளைவாக நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்டு அங்கே அந்த நேபுகாத் நேச்சார் சொல்கிறான், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் சொல்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் துண்டித்து போடப்படுவான். இவர்களை தவிர இவர்களை ரட்சிக்கத்தக்க இப்படிப்பட்ட தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று 29ஆம் வசனத்தில் 2-3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கமாண்ட்ஸ், அவர் தான் கடவுள், இவர் தான் ஆண்டவர்னு இந்த ராஜாவே புரிந்து கொள்ளும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள். தங்கள் ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் தங்கள் இளமையான வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மகத்துவமான வாலிபர்கள் பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யார் சரீரத்தை கொடுக்கறது, வாழ்க்கையை கொடுக்கறது, யார் அழகு கொடுக்கறது, கலையை கொடுக்கறது. அப்படியே இந்த உலகத்தில் இந்த உலகை விட்டு போனாலும் இந்த சரீரத்தை காப்பாற்றுவது யார், இந்த ஆத்மாவை காப்பாற்றுவது யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 1824ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்தில் பிறந்த ஜான் கிப்சன் பேட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் இந்த வசனத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டான். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்ற இந்த வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்ய அவன் தன் வாலிப காலத்தை ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து, நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய ஊழியனாக கிளம்பி போனான். அவனுடைய அப்பாவும் அவனும் பிரிந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 பேரும்
கரங்களை காட்டி டாட்டா சொல்லும்போது வேதனையோடு கூட தான் பிரிந்து சென்றான். ஆனால் ஆண்டவருக்காக நான் செல்லுவேன் என்று சென்றான். அவன் நியூ ஹைபிரிடிஸ் தீவுகளில் இருக்கிற நரமாம்ச பச்சினிகள், அதாவது மனிதர்களை கொன்று தின்பவர்கள், அவர்கள் நடுவில் ஊழியம் செய்ய போகிறேன் என்று கிளம்பி போனான். அவன் சொன்னான், என்னுடைய வாலிபம், என்னுடைய அழகு, இளமை எல்லாம் ஆண்டவருக்கே சொந்தம் என்று சொல்லி அவன் சொன்னான், லிவ் அண்ட் டை சர்விங் அண்ட் ஆனரிங் த லார்ட் ஜீசஸ். நான் வாழ்வதும் சாவதும் என் ஆண்டவருக்கு சேவை செய்து அவரை கனப்படுத்துவதற்காகவே. அவன் வாலிபன், துடிப்பான ஒரு வாலிபன். அப்பொழுது மிஸ்டர் டிக்சன் என்று ஒருத்தர் சொன்னார், ஏன்பா நீ வாலிப வயசில் இருக்கிற, பாவமாக இருக்குது, நீ அங்கே போனன்னா அந்த நரமாம்ச பச்சினிகளை உன்னை கொன்று திண்டு விடுவார்கள், உயிரோட உன்னை அடித்து கொன்று திண்டு விடுவார்கள் என்று சொல்லி சொன்னார். அவன் சொன்னான், மிஸ்டர் டிக்சன், நான் இங்கே இருந்து ஒருவேளை நான் மடிந்து போனாலும், அந்த இடத்துக்கு போகாமல், அந்த தீவுகளுக்கு போகாமல் நான் இங்கே இருந்து ஒரு நாள் இன்றைக்காவது மடிந்து போகத்தான் போகிறேன். நீங்களும் ஒரு நாள் மடிந்து போகத்தான் போகிறீர்கள், மறித்து போகத்தான் போகிறீர்கள். ஆனால் அப்படி மடிந்து போவதற்கு, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி மடிந்து போகுமானால் என்னாகும்? நம்முடைய சரீரத்தை புதைப்பார்கள். புதைத்த பின்பு நம்முடைய சரீரத்தை புழுக்கள் தின்றுவிடும். எப்படியோ ஒன்று அவர்கள் தின்பார்கள், இல்லை என்றால் நம்முடைய சரீரத்தை புழுக்கள் தின்றுவிடும். ஆனால் இந்த சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து, ஒருவேளை அந்த நரமாம்ச பச்சினிகளே இந்த சரீரத்தை தின்று விட்டாலும் கூட, இந்த சரீரம் ஆண்டவருக்காக மகிமையாக மீண்டும் வெளிப்படும். உயிர்த்தெழுந்த நாளில், மகிமையின் நாளில் பேரானந்தமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அவருடைய சாயலில் நான் மீண்டும் உயிரோடு இருப்பேன். இந்த அற்பமான சரீரம் மறுரூபப்படுத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இந்த சரீரமும் இந்த வாழ்க்கை இளமையெல்லாம் ஆண்டவருக்கே சொந்தம் என்று சொல்லி அவன் ஆண்டவர் ஊழியனாக புறப்பட்டு சென்று 1907 வரைக்கும் தானா என்ற தீவுகளில் வாழ்ந்து, இன்னும் பல தீவுகளில் வாழ்ந்து ஆண்டவருக்காக பாடுபட்டு போராடி அநேக மக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினான். ஏராளமான பாடுகள், பிரச்சனைகள், ஆனால் கவலைப்படவில்லை. ஆண்டவருக்காக அதை பாக்கியமாக எண்ணி இன்றைக்கு சரித்திரத்தில், திருச்சபை சரித்திரத்தில் ஜான் ஜி பேட்டன் ஒரு கதாநாயகனாக பார்க்கப்படுகிறார். அப்படியாக தன்னை அர்ப்பணித்த ஜான் ஜி பேட்டன். அருமையான தம்பி, தங்கச்சி, இந்த இளமையை, இந்த வாலிபத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர் உன்னை தன் கரங்களில் எடுத்து ஆசீர்வதிக்க, மகிமையின் நாளில் உன்னை அரவணைத்து தன்னுடைய மகிமையில் வைத்துக்கொள்ள, இந்த உலகத்தில் உன்னை அநேகருக்கு பயனுள்ள ஒரு அருமையான பாத்திரமாய் பயன்படுத்த நினைக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த கேட்ட செய்தியின் அடிப்படையில் எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் இளமை, வாலிபத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். அப்படி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நம்முடைய கிருபை, நம்முடைய பிரசனம் இருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்து கொள்ளும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய கரத்தில் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேணும். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் நமக்கு சொல்கிறதே. அருமையான வாலிபர்களே, ஆண்டவருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்க, என்னை முழுவதும் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்ற அர்ப்பணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார், அகமகிழ்வார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பே மெய்யாய். ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன்
இயேசுவுக்கே ஒப்புவித்தேன், அவர் பாதம் பணிந்தேன். லோக இன்பம் யாவும் விட்டேன், இப்போதும்மை ஏற்றுக்கொள்வேன். ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். நேசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன், மூற்றுமாட்கொண்டருளும். நானும் சொந்தம், நீர் என் சொந்தம், சாட்சியாம் தேவாவியும். ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். நேசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன், நாதாடி ஏனையும். அன்பு பலத்தால் நிரப்பி என்னையும் ஆசீர்வதியும். ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். நேசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன், திவ்ய ஜுவாலை வீசுதே. பூர்ணரட்சை பேரானந்தம், சதா ஸ்தோத்திரம் அவர்க்கே. ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். நேசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். முடிவு ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய ஆராதனை கூட இருந்து நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாடல் வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து உடைய கரமுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுமையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உடைய கிருபை பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், சாட்சியாக நிறுத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூயாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.